ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிக்கு இப்போ அவங்க சமீபமா இந்த கிறிஸ்துமஸ் விழாக்களை எடுத்துட்டு வராங்க. இது என்ன சொல்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் காசு கொடுத்து வேணும்ட்டுனே இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழும்ப ஆரம்பிச்சது. சமத்துவ கிறிஸ்துமஸ் ஒண்ணு நடத்தினாரு விஜய் தலைமையில. சோ அந்த விழாக்கள்ல விஜய் அவர்களை ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்ணாரு, புகழ்ந்து பேசினாரு. இவரு ஃபாதரா இல்ல டிவிக்கு கட்சிக்காரரா அப்படின்ற குழப்பமும் சந்தேகமும் எல்லாருக்கும் எழுப்பி இருக்கு. ஒரு ஃபாதர்னா நடுநிலைமையில இருந்து என்ன பண்ணிருக்கணும், பேசியிருக்கணும். எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்ல, எங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க, அதனால நாங்க என்ன பண்றோம், வந்தோம், கிறிஸ்துமஸ் விழாவை பத்தி பேசணும், போனோம் அப்படின்னு இருக்கணும். இதே எடின்புரோ அப்படின்ற ஒரு போதகர் வந்தாரு, அவரு நடுநிலைமையா இருந்து இயேசு செய்த அற்புதத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாரு. ஆனா ஒரு ஃபாதர் வந்து இந்த மாதிரி நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், இவருதான் நிரந்தர முதல்வர் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கூடாது அப்படின்னும் சோசியல் மீடியாக்கள்ல அவர் ரொம்ப நெட்டிசன்களால வறுத்தெடுக்கப்படுறாரு. ஓகே, அவர் அது தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்தா சொல்லிருக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்றேன், இயேசு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி புருடா விடுறதுதான் இங்க பேசும் பொருளாயிருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல ஆதவர்ஜுனாவும் அருண்ராஜா கலந்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அங்க இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பிகள் கலந்துக்கவே இல்லை. ஆனா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கலந்து கொண்டு சில விஷயங்களை பேசியிருக்கிறார். இங்க முரண்பாடு இங்கதான் வருது. இவங்க வேணும்ட்டுக்குனே காசு கொடுத்து இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துங்க, தமிழக வெற்றி கழகத்தை இன்வைட் பண்ணுங்க, நாங்க அங்க வந்து அரசியல் பேச. இங்க கிறிஸ்துமஸ் விழாக்களை நீங்க அரசியல் பேசுறது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் தெளிவுபடுத்தும். ஒரு கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பை பத்தி நீங்க பேசுறீங்க, உங்க கட்சி சார்பா நீங்க சிறுபான்மையினருக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க அதை முன்வைக்கலாம். சிறுபான்மையினருக்கு எங்க ஆட்சி வந்தா நாங்க இது மாதிரி பண்ண போறோம், அது மாதிரி அங்க போயிட்டு அரசியலை எதுக்குயா பேசுறீங்க? ஒரு மத விஷயத்துல போயிட்டு நீங்க எதுக்கு நீங்க வந்து அரசியலை திணிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுக்குதான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தற்கொலைகளா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் கோபம் வருது. அரசியலை நீங்க படிச்சிருந்தா, நீங்க உண்மையிலே நாலேஜ், பேசிக்கான நாலேஜ் இருந்தா எந்த இடத்துல என்ன பேசணும், இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட ஆதவர்ஜுனாவுக்கு இல்ல அப்படின்றதான் வெக்கக்கேடான செயலா இருக்கு. இதையும் விஜய் அவர்கள் ரசிச்சு ருசிச்சு பாக்குறாரு அப்படின்னா அதை விட ரொம்ப கேவலமான ஒரு செயலா தான் இருக்கு. என்ன வேலுச்சாமி அவர்கள் பேசுனதும் அவர் வந்து பாலிஷா பேசிட்டு போயிட்டாரு. என்ன பேசிட்டு போயிட்டாரு? எல்லாரும் பாவம் செஞ்சவங்க மக்களுக்கு எல்லாருக்கும் விடிவு காலம் வரணும்னு சொல்லிட்டு இயேசு வந்தாரு. அதே போல இங்கேயும் சில விஷயங்கள் நடக்கும், நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து சில விஷயங்கள் புரிஞ்சு, இங்க யாரு பாவம் செஞ்சா, யாரு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, ஏழை எளிய மக்களை காப்பாத்துறதுக்கு விஜய் எப்படி வர்றாரு அப்படின்னு அவர் சொல்றதை வச்சு பார்த்தா அப்படிதான் எடுத்துக்க தோணுது. சோ அவரு கூட கொஞ்சம் பாலிஷா பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆதவர்ஜுனா வந்து விஜய் அவர்கள் சொன்ன குட்டி ஸ்டோரிய வச்சு இங்க ஒரு பெரிய டிராமா. முதல்ல நீங்க சொல்ற குட்டி ஸ்டோரியும் உங்க நொன்ன சொன்ன குட்டி ஸ்டோரியும் பொய். முதல்ல பைபிளை எடுத்து யோசேப்பு கதையை படிச்சுட்டு வந்து பேசுங்க. அந்த கதையோட ஸ்டோரி என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத யோசிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. இதுல ஜோசப் விஜய் அவர்கள் அந்த ஜோசப்பை எதுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாரு, கனெக்ட் பண்ணி பேசினாரு அப்படின்னா அது எல்லாமே ஒரு மறைமுகமான அரசியல். அந்த மாதிரி கூட ஆதவர்ஜுனா பேசிட்டு போயிருக்கலாம். ஆக்சுவலா யோசேப்பு கதை என்ன, அவரோட கனவு காண்றாரு, அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வணங்கி நிற்பாங்க, நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கனவை அவங்க சகோதரர்கிட்ட சொல்லும் போது அவங்க சகோதரர்கள் அவர் என்ன பண்றாங்க, சாகடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா கூட இருக்கிற இன்னொரு சகோதரர் அவரை சாவடிக்க வேண்டாம், அவர் என்ன பண்ணலாம், குழிக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னா குழிக்குள்ள போட்டுறாங்க. ஆனா குழிக்குள்ள போடாம குழிக்குள்ளேயே விட்டா அவர் செத்துருவாரு. சோ அதுல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா குழிக்குள்ள அவரை விடாம அவரை வித்துடலாம் மத்தவங்களுக்கு அப்படின்னு அடிமையா என்ன பண்றாங்க, வித்துறாங்க. இதுதான் ரியல் ஸ்டோரியே. குழிக்குள்ள எல்லாம் அவங்க போட்டாங்க, போட்டுட்டு அவங்களே எடுத்து என்ன பண்ணாங்கன்னா வித்துட்டாங்க. சோ இதை இவங்க என்ன கதையை வந்து என்ன பண்றாங்கன்னா குழிக்குள்ள போட்டு சாவடிச்சிட்டாங்க. அவரு ஏறி வந்து அவர் வந்து ராஜா, எப்படி ராஜா, அவரே ஏறி வந்து எப்படி ராஜாவாரு. சோ இது வந்து பெரிய ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து படிச்சுட்டு ஆதவர்ஜுனாவோ விஜயோ இத ஸ்டோரிய படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இதே ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, இந்த குட்டி ஸ்டோரத்துக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து அந்த யோசப்பை வந்து படுகுழியில போட்டாங்கல்ல, அது போல விஜய் வந்து படுகுழியில போட்டுருவாங்களாம். அது யாராரு அப்படின்னு பார்த்தா
திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவரை நெருக்குறாங்களாம், விஜய நெருக்குறாங்களாம். இவங்களை எல்லாரையும் நெருக்கிற முதல்ல இவர் ஏறி ஆட்சி செஞ்சு இவங்க எல்லாரும் கீழே இவங்க இருப்பாங்க. இது என்னையா நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில போயிட்டு கிறிஸ்துமஸ்னா என்ன, கிறிஸ்துமஸ்னா எதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்கு பிறந்தார், அது என்ன அர்த்தம், இந்த கிறிஸ்துமஸ்னால நிறைய பேருக்கு என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி பேசிருக்கணும். ஓகேயா? இதுவும் இல்ல, இது உங்களுக்கு நாலேஜுக்கு வரல, சரி அதனால என்னால பேச முடியாது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையினருக்கு என்ன செய்யும், இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்யும், கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு லிஸ்ட நீங்க என்ன பண்ணிருக்கணும், சொல்லிருக்கணும். இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம எந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம் அங்க போய் கூட திமுகவை திட்டுறது, திமுக கூட்டணி கட்சிகளை போயிட்டு திட்டுறது, விமர்சிக்கிறது, என்னதான் உங்களுக்கு அரசியல், என்னதான் உங்களுக்கு அஜெண்டா சொல்லுங்களேன். இப்பத்துல இருந்து நல்லா தெரியுதா இவங்க சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா சென்னைக்கு வந்த பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, விஜய் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஸ்பாயிலர் சொல்றாரு, சிறுபான்மையினர் வாக்குகளை அவரு சிதறடிக்க வந்துட்டாரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாருங்க. அதனால அவரை யாரும் விமர்சிக்க வேண்டாம். எந்த ஒரு நிகழ்ச்சியிலயோ, டிவி நிகழ்ச்சியிலோ, விவாத நிகழ்ச்சியிலயோ, சமூக வலைதளங்களையோ இல்ல பொதுக்கூட்டங்களையோ விஜயும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்க வேண்டாம். பாஜக தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. பியூஷ் கோயல் சொல்லி இருக்கிறாரு, ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு வராது, அதிமுகவுக்கு வராது, அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு போகும், அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக அவரை விமர்சிக்க வேண்டாம். இப்போ இந்த கனெக்ஷன் நீங்க பாக்கணும். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு விஜய் நடத்தினாரு, முஸ்லிம கூப்பிட்டாரு, கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டாரு, ஏன் இந்துக்க தலைவர்களை கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்விய இதே ஃப்ரண்ட் ரூட்ஸ்ல நம்ம முன் வச்சோம். ஆனா இது சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு சொல்றாரு. இப்போ பாஜகவுல முக்கியமான தரப்புல இருக்கிற பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறடிக்கிறதுக்கு விஜய் ஒரு ஸ்பாயிலர், அதனால அவரை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா அப்ப இவங்களுக்குள்ள என்ன கூட்டணி இருக்கு, என்ன கள்ள கூட்டணி இருக்கு, என்ன அஜெண்டாவா இருக்கு அப்படின்றது இப்பவே ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் அவர்கள் உடைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு, அதுக்குதான் பாஜக விஜய அனுப்பி இருக்கு. இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, விஜய் அவர்கள் சங்கியா மாறிட்டாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. விஜய்க்கு பாஜக சப்போர்ட் கொடுக்குது, இவரே நான் ஓப்பனா பாஜகவை திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்டா களத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை நான் திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புருடா விட்டு போறாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கன்னா கேனையா அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. விஜய் அவர்களை பத்தி இப்போதான் ஒவ்வொரு சுயரூபமும் வெளியே வந்துட்டு இருக்கு. விஜய் யாரு, எந்த கட்சியின் ஷேடோல அவர் நிக்கிறாரு, எந்த கட்சி இவருக்கு அஜெண்டா கொடுத்து இப்ப தெரிஞ்சிருச்சா, சிறுபான்மையினர் வாக்குகள் தான் எங்களுக்கு குறி அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இவங்களே கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி இவங்களே வெளிக்காட்டி கொண்டாங்க. பின்னாடி பெருசா பிஜேபி என்ன பண்ணுது, இவருக்கு என்ன பண்ணுது, சிங்சாங் அடிச்சிருக்கிறதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்த இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல அரசியல பேசணும், எந்த இடத்துல சமத்துவம் பேசணும், எந்த இடத்துல சமூக நீதி பேசணும் அப்படின்னு வகையறுக்கப்படாம இருக்கிறாங்க. ஆதவர்ஜனா முதற்கொண்டு விஜய் முதற்கொண்டு யாருமே அரசியலை படிக்கல, அரசியலை புரிஞ்சுக்கல அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு அஜெண்டா, பாஜக கொடுத்த இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்க பண்ணணும் அப்படின்ற அஜெண்டாவை விஜய் முதற்கொண்டு, புசியானந்த் முதற்கொண்டு, ஆதவர்ஜனா முதற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த காரியத்தை கதகச்சமா செய்யறாங்க அப்படின்னு ஓப்பனா வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் மக்கள் தான் விஜய் அவர்களுக்கு பதில் சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா பதில் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.